நெல்லில் உங்களால் 2 வருமானம் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தரிசாக கடந்த நிலத்தை எப்படி திருத்தி பொன் விளையிற பூமியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நாள் 17. எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் நான் ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கேன். நெல் முளைச்சி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அதில் மீன் குஞ்சுகளை விடலான் இருக்கேன். ஏன் மீன் விட போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற இலை சுருட்டு புழு, குருத்து புழு, இந்த மாதிரி ஒரு சில பூச்சிகளை மீன் விரும்பி சாப்பிடும். அதனால் நம்மளுக்கு மருந்தடிக்கிற வேலை மிச்சம். நம்ம யூரியாவும் போட போகிறது கிடையாது. மீனோட யூரின் தான் என்ரிச்டு யூரியான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 டைம் தான் மருந்தடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று பஞ்சகாவியம், மீன் அமிலமும் அப்படி மட்டும்தான் அடிக்க போகிறோம். நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மீனை பிடிச்சி சேல்ஸ் பண்ணிடுவோம். கொக்கு, அப்புறம் ஒரு சில குருவிகள் எல்லாமே மீனை விரும்பி சாப்பிடும். அதெல்லாம் பிடிச்சது போக ரிமைனிங் இருக்கிற மீனை எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெல் அறுவடை பண்ணிக்கலாம். இது மூலியமாக உங்களால் 2 வருமானம் எடுக்க முடியும். இது ஒரு முயற்சி தான். நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.